பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். தேர்தல் கமிஷன் மீது காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார். மத்திய அரசும் தேர்தல் கமிஷனும் கைகோர்த்து கொண்டு ஓட்டு திருட்டில் ஈடுபடுவதாக அதிர்ச்சி கிளப்பினார். இப்படி அவர் தொடர்ச்சியாக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாள் நீதிபதிகளும் அதிகாரிகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக டெல்லி ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி SN திங்ரா உட்பட 16 நீதிபதிகள், ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் டிஜிபி நிர்மல் கவுர் உட்பட 123 முன்னாள் உயரதிகாரிகள், 133 முன்னாள் இராணுவ அதிகாரிகள் உட்பட 272 பேர் கண்டன கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். அந்த கடிதத்தில் அவர்கள் கூறியிருப்பது: இந்தியாவின் ஜனநாயகம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. நாட்டின் அடிப்படை நிறுவனங்கள் மீது விஷமத்தனமான சொற்களை கொண்டு தாக்குகின்றனர். அதற்கு எங்கள் கவலை மற்றும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சில அரசியல் தலைவர்கள் உண்மையான மாற்று கொள்கைகளை தெரிவிப்பதற்கு பதிலாக நாடக அரசியல் உத்தியுடன் ஆத்திரமூட்டும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கின்றனர். இந்திய இராணுவம் நீதித்துறையை களங்கப்படுத்தியதற்கு பிறகு இப்போது தேர்தல் கமிஷன் மீது திட்டமிட்ட தாக்குதலை தொடுக்கின்றனர். அதை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தேர்தல் கமிஷன் ஓட்டு திருட்டில் ஈடுபட்டுள்ளது. அதற்கான ஆதாரம் என்னிடம் 100% உள்ளது என்று ராகுல் தெரிவித்தார். இதன் மூலம் தேர்தல் கமிஷன் போன்ற அரசியலமைப்பு நிறுவனங்கள் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைக்கும் முயற்சிகள் நடக்கின்றன. தான் கண்டுபிடித்தது அணுகுண்டு, அது வெடித்தால் தேர்தல் கமிஷன் எங்கும் ஓடி தப்பிக்க முடியாது என்பது போன்ற நம்ப முடியாத அளவுக்கு நாகரிகமற்ற சொற்களை அவர் பயன்படுத்தினார். கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறிய ராகுல் அது குறித்த எந்த முறையான புகாரோ பிரமாண பத்திரமோ தாக்கல் செய்யவில்லை. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்காமல் ராகுல் தப்பிக்க விரும்புகிறார். கடமையை செய்யும் அரசு ஊழியர்களை அச்சுறுத்துகிறார் என்று அந்த கடிதத்தில் கூறியுள்ளனர்.